குதிரை பேரம் நடந்ததை விஜயே குதிரை பேரம் பேசினார். திரு வைகோ வந்து வெளிப்படையாக போட்டு உடைச்சார். மறுநாளே வந்து வழக்கமாக பல்ட்டி அடிக்கிற மாதிரி பல்ட்டி அடித்தார். குதிரை பேரத்தினுடைய அத்தாட்சியாக அவர் கவர்னரை சந்திப்பாங்க, சுப்ரீம் கோர்ட்டையோ அணுகுவாங்க, சிபிஐக்கு போவாங்க. திரு ஜோசப் விஜய் வந்து வைகோ ஒரு டேஷாக கூட மதிக்கலை. அவர் யார் என்பது இந்த உலகத்துக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். வீராவேசம் பேசுவார், ஆனால் அதே நேரத்தில் எத்தனை வேடங்களை மாற்றுவார் என்பது உலகத்திற்கு தெரியும். காங்கிரஸை ஒழிக்கிறதுல மோடியினுடைய ஸ்லீப்பர்ஸில் ராகுல் காந்தி தான். செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்ட வழக்கு, அந்த பொய் வழக்கு, ஜோடிக்கப்பட்ட வழக்கு. செந்தில் பாலாஜியை வந்து பொய்யாக சித்தரித்து இவர்கள் குதிரை வீரத்தில் ஈடுபட்டார்கள் என்று திசை திருப்புவதற்கும் மடைமாற்றுவதற்கும் போடப்பட்ட வழக்கு என்பது நேரல் கண்வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடைய இருப்பவர் மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களுடைய அறிவியல் மற்றும் அரசியல் ஆலோசகர் டாக்டர் பொன்ராஜ் சார். டாக்டர் வணக்கம். வணக்கம்பா. மதிமுகவுடைய 2 எம்எல்ஏக்கள் அவர்கள் ஆல்ரெடி திராவிட முன்னேற்ற கழகத்தில் நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க அந்த உதயசூரியன் சின்னத்தில் ஜெயிச்சிருந்தாங்க. இப்போ அவங்க அண்ணா அறிவாலயத்தில் நேற்று தினம் அவங்க ஒரு ப்ரெஸ் மீட்டும் கொடுத்துருந்தாங்க. எங்களுக்கு வந்து ஆசை வார்த்தையை காட்டி ராஜினாமா செய்ய சொன்னாங்க, அமைச்சரவையில் இடம்பெறணும்னு சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து ஓப்பனாக டிக்ளேர் பண்ணியிருக்காரு. இது சட்ட ரீதியாக ஏதேனும் வந்து ஆளும் தரப்புக்கு சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது. குதிரை பேரம் நடந்ததுக்கான அத்தாட்சி தானே அது. குதிரை பேரம் நடந்ததை வந்து விஜயே குதிரை பேரம் பேசினார் என்பதை திரு வைகோ வந்து வெளிப்படையாக போட்டு உடைச்சார். மறுநாளே வந்து அவர் வழக்கமாக பல்ட்டி அடிக்கிற மாதிரி பல்ட்டி அடித்தார். இன்றைக்கி வந்து இல்லை, அது குதிரை பேரம் நடந்தது உண்மைதான்றதை அந்த எம்எல்ஏக்கள் சொல்லியிருக்காங்க. அது அதனுடைய அடுத்த நெக்ஸ்ட்டு கட்ட நடவடிக்கையாக குதிரை பேரத்தினுடைய அத்தாட்சியாக அவர் கவர்னரை சந்திப்பாங்க, அடுத்து சுப்ரீம் கோர்ட்டையோ அணுகுவாங்க, சிபிஐக்கு போவாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து அது நடக்க தான் செய்யும். குதிரை பேரம் நடந்தது நிரூபிக்கப்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் வைகோ என்ன சொல்கிறாரு, திமுக தான் குதிரை பேரம் பண்ணி எங்கள் எம்எல்ஏக்களை இழுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் அவர் கடந்த காலத்தில் இது என்ன குதிரை பேரமா ஒட்டக பேரமா அப்படின்னு சொல்லி அவர் வந்து தாவேகாவுக்கு ஆதரவாக அவர் ஒரு கருத்தை சொன்னார். திமுக தான் வந்து இழுத்துட்டு போயிருக்கு அந்த 2 பேரையும் அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதனால தான் வந்து திரு ஜோசப் விஜய் வந்து வைகோ ஒரு டேஷாக கூட மதிக்கலை, ஒரு டேஷாக கூட மதிக்கலை. புத்தக ரிலீஸுக்கு போயிட்டாரா என்ன, போனாரா? இல்லை, அது வைகோவே நான் கோரிக்கை வச்சேன். என்ன கோரிக்கை வச்சேன்? நீங்கள் வந்தீங்க என்ன ஸ்டாம்பீட் ஆக கூட, ஐயோ ஐயோ கூட்ட கூடிரும். அடப்பாவி, இப்படிப்பட்ட எப்படி பேர்பட்ட வைகோ இப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன் அப்படின்ற மாதிரி இப்படி ஆகிட்டார் அவர். அதுக்கு என்ன சொல்ல முடியாது. அவரை இந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து விஜய் படத்தெல்லாம் போட்டு, வராதவர் படத்தெல்லாம் போட்டு விளம்பரம் பண்ணி அந்த புகழ் வெளிச்சத்தில் தான் வாழ்ந்துடலான்னு நினைக்கிறார் அவர். அவர் யார் என்பது இந்த உலகத்துக்கு தெரியும், அவர் எப்படிப்பட்டவர் என்பது இந்த உலகத்துக்கு தெரியும். வீராவேசம் பேசுவார், ஆனால் அதே நேரத்தில் எத்தனை வேடங்களை மாற்றுவார் என்பது உலகத்திற்கு தெரியும். இன்றைக்கி அவர் எக்ஸ்போஸ் ஆகி நிற்கிறார். அவருடைய மகன் வந்து ஒரு நாளாந்திர தொண்டன் மாதிரி கத்திக்கிட்டு இருக்காரு, அந்த கோஷம் போட்டுட்டு உட்காந்துருக்காரு. அப்போ எப்படிப்பட்டவர்கள் இவர்கள் இருவருமே என்பது உலகத்திற்கு, இந்தியாவிற்கு நல்லா தெரியுது, தமிழ்நாட்டுக்கு நல்லா தெரியுது. இல்லை, அவருக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம் தானே கிடச்சிருக்கு. அந்த விழாவில் எதிர்க்கட்சி தலைவர் லீடர் ஆஃப் அப்போசிஷன் வந்திருக்கிறாரு. அப்புறம் அடுத்த 3வது பெரிய கட்சி தலைவரான அகிலேஷ் யாதவ் வந்திருக்கிறாரு. தமிழ்நாடு அரசுலேருந்து நம்மளுடைய அமைச்சர் ராஜ்மோகன் போயிருக்கிறாங்க. இப்படி எல்லாரும் கௌரவிச்சிருக்காங்களே திரு வைகோ. எல்லாம் கௌரவிச்சிருக்காங்க. விஜய் போகிறது போல ராஜ்மோகன் போனால் போதும் அவருக்கு. ஓகே, அப்போ வந்து அந்த இவர் எழுதின புத்தகத்தை படித்து பார்த்தாருன்னா, ராகுல் காந்தி படித்து பார்த்தாருன்னா, நான் என்னது சொல்கிறது, நான் சொன்னால் அப்புறம் ஒரு மாதிரி ஆகும். இல்லை, திரு ராகுல் காந்தி அவர்கள் நற்சான்றிதழ் கொடுத்துருக்காரு சார். இன்னும் சொல்ல போனால் திரு வைகோ அவர்கள் நேற்றொன்றும் இன்றொன்றும் அப்படி பேசக்கூடியவர் அல்ல, அவர் நிலையான ஒரே மாதிரி பேசக்கூடியவர், நிலையான கொள்கையுடையவர். அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ வரைக்கும் அவர் தெளிவான பார்வையில் இருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி ராகுல் காந்தி ராகுல் காந்தி உண்மை ஒத்துக்கிறார். ஈழத்தமிழர்களை கொன்றடித்தது காங்கிரஸ் தான் என்று வைகோ சொன்னதை அவர் ஒத்துக்கிறார், ராகுல் காந்தி ஒத்துக்கிறார். ஸோ ஈழத்தமிழருடைய படுகொலையில் முக்கிய பங்கு வகித்தது ராஜீவ்காந்தியும் காங்கிரஸும் தான், சோனியா காந்தியும் பிரணாப் முகர்ஜியும் தான். ராகுல் காந்தி இப்போ இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி தான் ஈழத்தமிழர்களை கொன்றொழித்தது
என்று வந்து முழங்கி இருக்கிறார் திரு வைகோ. அப்போ அதை ராகுல் காந்தி ஒத்துக்கிறாருன்னு தானே அர்த்தம். அப்போ அப்போ ராகுல் காந்தி வந்து மோடியோட வியூக்கு ஒத்து போகிறாருன்னு அர்த்தம். மோடி வந்து என்ன சொன்னார், ஈழத்தமிழர்களை அழித்தது காங்கிரஸ் என்று மோடி சொன்னார். வைகோவும் ஈழத்தமிழர்கள் அழித்தது காங்கிரஸ்ன்னு சொன்னார். அப்போ வைகோ சொன்னது கரெக்ட் அப்படின்னு சொன்னால் மோடி சொன்னது கரெக்டுன்னு அர்த்தம். அப்போ மோடியினுடைய தூதுவராக திரு ராகுல் காந்தி செயல்படுகிறார் என்றுதான் அர்த்தம். இல்லை, வைகோ தன்னுடைய நிலைப்பாட்டில் தெளிவாக இருந்திருக்காருன்னு அவர் சொல்கிறாரு. இதே 370 காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்து விவகாரத்துலையும் இந்த நம்ம மத்திய பாஜக அரசு வந்து அது ரீவோக் பண்ணும்போது இதே வைகோ அவர்கள் காங்கிரஸை தான் சாடினார். நீங்கள் தான் இந்த காஷ்மீரினுடைய 370 குத்துயிரும் கொலையுமா ஆக்கி நாசமாக்குனீங்கன்னு சொல்லி காங்கிரஸ் தான் சொன்னார். அப்போவே கூட்டணிக்குள்ளே திமுக கூட்டணிக்குள்ளேயே ஒரு பெரிய பிரச்சனை வந்துச்சு. காங்கிரஸ்காரங்களாம் வந்து வைகோவை பழிச்சிட்டு இருந்தாங்க. அவர் ராஜ்யசபாவில் அதெல்லாம் வந்து ரைஸ் பண்ண தானே செஞ்சார். அதை சுட்டி காட்டுறாரு. நீங்கள் எடுத்து அதெல்லாம் அங்கீகரிச்சிருக்காருன்னு அர்த்தம். அப்போ வந்து மோடியினுடைய ஸ்லீப்பர் செல்லே ராகுல் காந்தி தான் அர்த்தம். காங்கிரஸை ஒழிக்கிறதுல மோடியினுடைய ஸ்லீப்பர் செல்லே ராகுல் காந்தி தான் அப்படின்னு அர்த்தம். வேற ஒன்றும் கிடையாது. காங்கிரஸை எப்படி ஒழிச்சிடணுன்றது மோடி முக்து பாரத். காங்கிரஸ் முக்து பாரத் யாருடைய கோஷம்? மோடியினுடைய கோஷம். அப்போ அந்த கோஷத்துக்கு ஆதரவாக ஒருத்தர் பேசுகிறாரு அப்படின்னா அது ராகுல் காந்தியாக இருந்தால் அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அதை ஏற்றுக்கிட்டு போக வேண்டியதாங்க. ஆரம்பத்தில் ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க, சிபிஐக்கு போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் லீகல் ஃபைட் பண்ணா அப்படின்னு சொல்லி. இப்போது திரு செந்தில் பாலாஜி அவர்கள் விவகாரத்தில் ஒரு இளையராஜா என்ற எம்எல்ஏ வந்து குதிரை பேரம் ஈடுபட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழக்கு. அந்த வழக்கு சம்பந்தமாக மேல் விசாரணை எதுவும் செய்யக்கூடாதுன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் தலைமை நீதியரசர் தலைமையிலான டிவிஷன் பெஞ்சில் தடை விதிச்சிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இடைக்கால தடை வந்து விதிச்சிருக்கிறாங்க. ஸோ ஒரு 10th அக்யூஸ்டாக இருக்கக்கூடியவர் தான் அந்த பெட்டிஷனை போட்டிருக்கிறாரு. அவருமே சிபிஐ விசாரணை வேணும், தமிழ்நாடு காவல்துறை பயாஸ்டாக செயல்பட்டுருக்கு, என்னைய தனியாக ஒரு அறையில் வச்சு 24 மணி நேரம் சித்திரவதை செஞ்சு செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் பேரை சொல்லி வாக்குமூலம் கொடு, எனக்கு தெரியாத ஒரு பேப்பர் ஷீட்லாம் கொடுத்து என்னை கையெழுத்து வாங்க வச்சாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவர் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் பெட்டிஷன் போட்டிருந்தார். அதன் அடிப்படையில் சிபிஐயும் அவர் கேட்குறாரு. ஸோ அதெல்லாம் கருத்தில் உள்வாங்கி நீதியரசர்கள் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க, ஃபர்தராக எந்த விசாரணை நடக்கக்கூடாதுன்னு. அதனோட அடிப்படையில் தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் ட்ரிப்ளிகேன் போலீஸ் ஸ்டேஷன் கூட போய் அவர் கையெழுத்து போடுறதில்லை அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இது எப்படி பார்க்குறது? நீங்கள் வந்துங்க குதிரை பேரத்தில் வந்து வசமாக சிக்கி விட்டது திரு ஜோசப் அரசு. ஃப்ரம் த பிகினிங் டிவிகே எம்எல்ஏ கடத்தினதுலேருந்து அதிமுக எம்எல்ஏ அமமுக எம்எல்ஏக்களை கடத்தினதுலேருந்து ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை பிளவுபடுத்தி ஏடிஎம்கே எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி மதிமுக எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி முயன்று தோற்று போய் இப்படி பல்வேறு குற்றச்சாட்டுகளில் குதிரை பேர குற்றச்சாட்டுகளில் மிகவும் கெட்ட பெயரை திரு ஜோசப்புக்கு கொடுத்து விட்டது. அதை மடைமாற்றுவதற்காக உருவாக்கப்பட்ட போலி செட்டப் தான் செந்தில் பாலாஜி மேலே போடப்பட்ட வழக்கு. அந்த பொய் வழக்கு இது ஜோடிக்கப்பட்ட வழக்கு. இது வந்து செந்தில் பாலாஜியை வந்து பொய்யாக சித்தரித்து இவர்கள் குதிரை வீரத்தில் ஈடுபட்டார்கள் என்று திசை திருப்புவதற்கும் மடைமாற்றுவதற்கும் போடப்பட்ட வழக்கு என்பது இப்போ இவர் போட்ட அஃபிடவிட்லேயும் உயர்நீதிமன்றம் கொடுத்த தடை உத்தரவுலேருந்து நல்லா தெரியுது. அதனால் வந்து இது தொடர்ந்து திரு விஜய் அவர்களது அரசு இந்த குதிரை பேரத்தில் ஈடுபட்டு தன் அரசை காப்பாற்றுவதற்காக ஈடுபட்டு கொண்டு ஒட்டுமொத்தமான அரசு நிர்வாகத்தையும் காவல்துறையும் மிஸ்யூஸ் பண்ணி ஆட்சி நடத்த தெரியாமல் ஒட்டுமொத்தமாக மக்களுக்கு விவசாயிகளுக்கு துரோகம், மக்களுக்கு வந்து இபி பில்லை ஏற்றி 3 மடங்கு ஏற்றி துரோகம், இப்படி ஒவ்வொரு கட்டத்திலையும் அனைத்து தரப்பு மக்களுக்கும் சொன்ன வாக்குறுதி எதையுமே நிறைவேற்ற முடியாமல் இன்றைக்கு திறனற்று ஒரு முக்குரோட்டில் நின்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு முச்சந்தி அரசாங்கமாக இந்த அரசாங்கம் இருக்கிறது. எனவே இது மக்கள் வந்து ஓட்டு போட்ட மக்கள் தான் அதை பார்க்கணும். அவர்களுக்கு அது சரி என்று நினைத்தால் அவர்கள் சப்போர்ட் பண்ணட்டும், இல்லைன்னா அதுக்கான தண்டனையை அடுத்த தேர்தலில் மக்கள் கொடுப்பாங்க. சார், காவல்துறை பயாஸ்டாக தான் இருந்திருக்கு. இதில் ஆளுங்கட்சிக்கு ஃபேவரபுளாக இவர்களை சிக்க வைக்கணும், குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்களை சிக்க வைக்கணுங்கிற நோக்கோடு காவல்துறை செயல்பட்டிருக்கிறது
அப்படின்று நீதியரசர்கள் சந்தேகத்திற்கு இடமளிக்காத வகையில் நிரூபிக்கப்பட்டால் சிபிஐக்கு மாற்றப்படுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. கண்டிப்பாக மாற்றணும். இது தமிழ்நாடு காவல்துறை இப்போ மொத்தமாக வந்து ஏவல் துறையாக மாறி நிற்கிறது. அதாவது திரு ஜோசப் அவர்களது ஏவல் துறையாக மாறி நிற்கிறது. தமிழ்நாடு காவல்துறை ஒரு கமிஷனர் ஆஃப் போலீஸ் வந்து உதயநிதி எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ண போகும்பொழுது கீழே இறங்கி தாக்குதலில் ஈடுபடக்கூடிய நிலைமையில் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது எப்படிப்பட்ட நிலைக்கு காவல்துறை தன்னை தரந்தாழ்த்தி கொண்டிருக்கிறது என்று நம்ம பார்க்குறோம். எனவே வந்து தமிழ்நாடு காவல்துறை ஏவல் துறையாக மாறிவிட்டது. அதற்கான விலையை அவர்கள் கொடுத்தாக வேண்டும். அது எனவே தமிழ்நாடு காவல்துறையை நம்பி இனிமேல் பயனில்லை. இனிமேல் சிபிஐக்கு தான் மாற்ற வேண்டும் என்ற திமுகவின் கோரிக்கை நியாயமாகத்தான் எனக்கு தெரிகிறது. இப்போ சிபிஐக்கு போனாலும் அது மத்திய அரசினுடைய இயந்திரமாகவும் இருக்கு இல்லையா? இப்போ அவர்கள் எப்படி விசாரிப்பாங்க? அதுலேயும் அரசியல் இருக்கும் இல்லையா? நிச்சயமா. அப்போ அது மட்டும் நீதியும் நியாயத்தையும் வந்து அப்போ என்ன பண்ணுறது? அப்போ ட்ரம்ப்கிட்ட தான் போகணும். வேறு வழி என்ன இருக்குது? ட்ரம்ப்கிட்ட தான் போகணும். ஒட்டுமொத்த ட்ரம்ப் தான் உலகத்தை கண்ட்ரோல் பண்ணுறாரு. வேறு வழி இல்லைன்னா அவர்கிட்ட தான் சொல்லி ஐயா சாமி ஏதாவது கொஞ்சம் கவனிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லணும். இல்லை, இதே மத்திய இயந்திரங்கள் தான் திரு செந்தில் பாலாஜி அவர்களை கடந்த சிபிஐக்கு மாற்றப்பட்டால் இன்னும் நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்ட எஸ் காமராஜ் அவர் விவகாரம், டிடி தினகரனே போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அடுத்து அக்ரி கிருஷ்ணமூர்த்தி அதிமுகவிலேருந்து 7 பேர் ஆல்ரெடி ராஜினாமா பண்ணியிருக்கிறாங்க. இப்போ மதிமுகவினுடைய எம்எல்ஏக்கள் அறிவாலயத்தில் கொடுத்துருக்காங்க ப்ரெஸ் மீட்டு. அவங்ககிட்டயும் ஒரு துருப்புச்சீட்டு இருக்கும். இவங்க எல்லாம் உச்சநீதிமன்றத்தை நான் அணுகினால் கண்டிப்பாக இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டேர்ன் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, சிபிஐக்கு மாற்றப்படுவது, சிபிஐ விசாரணைக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் எல்லாமே அமித்ஷாவினுடைய அருள். அமித்ஷா என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும் அல்டிமேட்டாக. இல்லைன்னா இது வந்து இழுத்துக்கிட்டு போகுமே ஒழிய முடிவு ஒன்றும் கிடைக்காது. ஓகே, இறுதியான ஒரே ஒரு கேள்வி. இப்போ ஒருவேளை இவங்கெல்லாம் சேர்ந்து இப்போ இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டால் அதை முன்மாதிரியாக வைத்து இவர்களும் கோரலாம், சிபிஐ எங்களுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி. அப்போ துருப்புச்சீட்டாக நாளைய தினம் பயன்படுத்தலாம் அல்லவா பாஜக? சிபிஐ எங்கள்கிட்ட இருக்குது, நீங்கள் தமிழக அரசு எது இருந்தாலும் எங்களுடைய காம்ப்ரமைஸுக்கு தான் நீங்கள் உட்பட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு அழுத்தத்திற்கு ஆல்ரெடி தமிழக அரசு அதில் மாட்டிட்டு தானே இருக்குது. சிபிஐ கேஸில் மாட்டி தானே தமிழக அரசே உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஆல்ரெடி வந்து உள்ள அவங்ககிட்ட சிக்கி தானே இருக்காங்க. அதனால் வந்து இது இன்னொரு சிக்கல், அவ்வளோதான், வேற என்ன இருக்குது. ஓகே, ஆல்ரெடி தனிப்பட்ட சிக்கல் இருக்குது விஜய்க்கு. இது இன்னொரு சிக்கல் கவர்மெண்ட்டுக்கு வரும், அவ்வளோதான், வேற என்ன இருக்குது. நிச்சயமாக சார், பல்வேறு விவகாரங்களை நேரில் ரொம்ப தெளிவாக உங்களோட கருத்துக்களை பண்ணீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.